அனைவருக்கும் வணக்கம். நான் RS ரமிஷ்கா ஸ்ரீ. குமரி அறிவியல் பேரவை ஒருங்கிணைக்கும் மண்ணின் மனம் பேசும் உணவு திருவிழா 2026க்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கின்றேன். இந்த திருவிழாவின் மைய கருத்தான உணவே மருந்து என்பதற்கு ஏற்ப நம் பாரம்பரிய கிராமிய உணவுகளில் ஒளிந்திருக்கும் அறிவியலை வெளிக்கொண்டு வருவதே எனது நோக்கம். ஆய்வுக்களங்களில் தேடும் அறிவை இன்று எனது சமையல் அறையில் தேடப் போகின்றேன். இன்று நான் சமைக்கும் 2 முக்கிய உணவுகள் உடலுக்கு வலிமை தரும் எள்ளுருண்டை மற்றும் பட்ஜெட் இன்ஜினியரிங் முறையில் உருவான சத்தான இட்லி பொடி. இந்த உணவுகளை எப்படி சமைப்பது மற்றும் இதில் உள்ள அறிவியல் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். வாருங்கள் சமையல் அறைக்குள் போகலாம். முதலாவதாக நான் இட்லி பொடி செய்ய போகின்றேன். இந்த இட்லி பொடியை நான் பட்ஜெட் இன்ஜினியரிங் முறையில் குறைந்த செலவில் அதிக ஊட்டச்சத்து கிடைக்கும்படி தயாரிக்க உள்ளேன். இதில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் ஒரு மருந்தாக செயல்படுகிறது. முதலாவதாக உளுந்தம் பருப்பு. இது பொடியின் முக்கிய ஆதாரம். இதில் உள்ள அதிகப்படியான புரட்சத்து தசை வளர்ச்சிக்கும் கால்சியம் எலும்புகளின் உறுதிக்கும் உதவுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இது இடுப்பு எலும்பு வலிமையடைய மிகச் சிறந்த உணவு. அடுத்ததாக கடலை பருப்பு. இது உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்குகிறது மற்றும் பொடிக்கு நல்ல சுவையையும் மொறுமொறுப்பையும் தருகிறது. அடுத்ததாக வத்தல் மிளகாய். இது உள்ள கெப்பாசின் என்ற வேதிப்பொருள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை எரிக்கவும் பசியை தூண்டவும் உதவுகிறது. அடுத்ததாக பூண்டு. இது ஒரு இயற்கை ஆன்டிபயாட்டின். இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. அடுத்ததாக பெருங்காயம். இது ஜீரண சக்தியை தூண்டி பருப்பு வகைகளால் ஏற்படும் வாய்வு தொல்லையை நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது. அடுத்ததாக கருவேப்பிலை. இதில் இரும்பு சத்தும் விட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் கண் பார்வைக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் மிகவும் நல்லது. அடுத்ததாக கல் உப்பு. உடலுக்கு தேவையான மினரல்ஸை சரியான அளவில் இது வழங்குகிறது. அடுத்ததாக சீரகம். இது ஒரு மிக சிறந்த செரிமான ஊக்கி. இதில் உள்ள தைமோல் என்ற வேதிப்பொருள் ஜீரண சுரப்பிகளை தூண்டி நாம் உண்ணும் உணவை எளிதில் செரிக்க வைக்கும் மருந்தாக செயல்படுகிறது. மேலும் இது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். பருப்பு வகைகளை வறுக்க நான் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினேன். இதில் உள்ள லாரிக் ஆசிட் கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இது உடலில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்க ஆன்டி மைக்ரோபியலாக செயல்படுகிறது. 500 கிராம் பொடி செய்வதற்கு நான் 250 கிராம் உடைத்த வெள்ளை உளுந்தெடுத்தேன். ஏனென்றால் நாம் உளுந்து எப்போதுமே அந்த பொடிக்கு பாதியாக தான் எடுக்க வேண்டும். அப்போதுதான் பொடி மிகவும் அறுசுவையாக இருக்கும். அடுத்ததாக இதை நன்றாக கழுவவும். ஐம்பது கிராம் கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதை நாம் நன்றாக கழுவலாம். இந்த இரண்டுக்குமே நமக்கு 400 கிராம் ஆயிடுச்சு. அதனால மீதி 100 கிராமுக்கு ஒரு 4 to 5 வத்தல் மிளகு, ஒரு கை அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 அந்த பூண்டோடைய பற்கள். அதன் பின்பு நம்ம இந்த கடலையை வறுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கழுவிய இந்த வெள்ளை உளுந்தையும் இந்த கடலை பருப்பையும் நல்லாக உணர வைக்கலாம். வெயில் உணர வைக்கலாம். நாம் உணர வைக்கும் போது இந்த இடம் நல்லா தூய்மையாக இருக்குதா என்று பார்க்க வேண்டும். கடலை பருப்பை நம்ம வெயில்ல காய வைத்து விட்டோம். இனி இந்த உடைத்த வெள்ளை உளுந்தை காய வைக்கலாம்.
15 நிமிடங்கள் நன்றாக காய்ந்து விட்டது. நாம் இனி தனியாக இந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக நாம் தீயை பத்த வைக்கலாம். அடுத்ததாக நாம் எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்த பின்னர் கடலை பருப்பை போடலாம். கடலை பருப்பு இளம் சிவப்பு நிறத்திற்கு மாறுவதை வரை கிண்டிக் கொண்டே இருக்கலாம். நாம் இப்போ ஜீரகத்தை இதில் போடலாம். சிறிதளவு ஜீரகத்தை மட்டும்தான் போட வேண்டும், நிறைய ஜீரகம் போடக்கூடாது. நன்றாக கிளறவும். கிளறவில்லை என்றால் கடலை பருப்பு கரிந்துவிடும். அடுத்ததாக வத்தல் மிளகை நாம் போடலாம். நம் காரத்திற்கு ஏற்றவாறு வத்தல் மிளகு போடலாம். அடுத்ததாக சிறிதளவு கல் உப்பு போடவும். கிளறிக்கொண்டே இருக்கவும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை போடலாம். அடுத்ததாக சிறிதளவு பெருங்காயத்தை நாம் போடலாம். அடுத்ததாக வெள்ளை உளுந்தையும் போட்டுவிட்டு நன்றாக கிளறி கொண்டே இருக்கவும். 10 நிமிடம் நன்றாக ஆற வைக்கவும். அதன் பின்னர் மிக்சியிலிட்டு இடிக்கவும். நன்றாக ஆறிய இந்த பொருட்களை மிக்சி ஜாரிலிட்டு இடிக்கலாம். நன்றாக ஆறிய பின்னர் தான் மிக்சி ஜாரில் போட்டு இடிக்கலாம். இவ்வளவு பொருட்களையும் நம்ம இடிக்கலாம். இதை நாம் பாத்திரத்தில் தட்டலாம். இன்னும் சிறிதளவு கூட பொடிக்க வேண்டும். இதை நாம் இந்த பாத்திரத்தில் தட்டலாம். இனி பாத்திரத்தில் இரண்டையும் சேர்த்து கிண்டலாம். நம்ம இந்த சிறிதளவு இந்த டப்பாயில போட்டுருக்க சுவைத்து பார்க்க நல்லா இருக்காங்க.
மிகவும் அருமையாக இருக்கு. கடையில சாப்பிடுறது கூட இவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு, ரொம்ப மனமாவும் இருக்குது. சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நான் இதே மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டதுல இருந்து இதே மாதிரி இட்லி பொடி ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்ல நறுமணமாவும் இருக்கு. எனக்கு இந்த பொடியை பத்தியே தெரியாது. முன்னாடி எல்லாம் எனக்கு பொடினாலே அவ்வளவா பிடிக்காது. ஆனா ஒரு வாட்டி எங்க பெரியம்மா வந்து எனக்கு வந்து இந்த பொடி செஞ்சு தந்தாங்க. இந்த பொடியை சாப்பிட்ட அப்புறம் எனக்கு இந்த பொடி நான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாவே பெரியம்மா கிட்ட கேட்பேன், எனக்கு இதே மாதிரி செஞ்சுதாங்கன்னு. சோ இந்த பொடி தான், இந்த பொடி அதனால நான் இந்த அதனாலதான் இந்த காம்படிஷனுக்கும் நான் வந்து இந்த பொடியை செய்யலான் இருந்தேன். இந்த பொடியை நம்ம வந்து இட்லி, தோசை, கிழங்கு இதுக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பொடி வந்து ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னல் வேலை செஞ்சது. எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே இந்த பொடியில ஆட் பண்ணல. இது ரொம்ப சுத்தமான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப நறுமணமான ஒரு பொடினே சொல்லலாம். நாங்க வந்து ஸ்கூலுக்கு எப்பயாவது ரொம்ப டைம் ஆச்சுன்னா இதை வச்சுதான் நாங்க டிஃபன் சாப்பிடுவோம். டிஃபன் எதா இருந்தாலும் சரி இது கூட சாப்பிடுவோம். நம்ம கறியே இல்லாட்டா கூட இதை வந்து கறி மாதிரி வச்சு சாப்பிடலாம். இதை வந்து எப்படின்னா எண்ணெய்க்கு கூட வச்சு சாப்பிடலாம், எண்ணெய் இல்லாமையும் சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இதுவும் எங்க பெரியம்மா செஞ்சதை விட இது கொஞ்சம் டேஸ்டா இருக்க மாதிரி தோணுது. இதை வந்து எண்ணெய ஊத்திட்டு அப்புறம் அதை கொஞ்சம் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட பொடியை போட்டு எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நம்ம எண்ணெய் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் மிக்ஸ் பண்ண முடியும். சிலவங்களுக்கு எண்ணெய் கூட சாப்பிடும்போது ரொம்ப கட்டியா இருக்கணும், சிலவங்களுக்கு தண்ணி இருந்தாதான் பிடிக்கும். அதனால நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பாரு. எல்லாம் தண்ணியை சாப்பிட்டது எண்ணெயா சாப்பிட்டது இன்னும் நல்லா இருக்கு. எண்ணெய் கூட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி என்ன இருந்தாலும் எங்க வச்சுதான் சாப்பிடுவேன். எனக்கு இந்த பொடி உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி அதை விட டேஸ்டா இருக்கு. சோ இது மாதிரி என்ன இருந்தாலும் எதை வச்சுதான் சாப்பிடுவேன். நாம் செய்த இந்த பொடியை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைத்தால் 6 மாதம் வரை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நான் தயாரிக்க போவது வலிமையை தரும் எள்ளு உருண்டை. எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் கால்சியம் மற்றும் இரத்தத்தை விருத்தி செய்யும் இரும்பு சத்து இதில் அபிதரமாக உள்ளது. கடைகளுக்கு கிடைக்கும் சாக்லேட்களை விட நம் மண்ணின் மனத்தோடும் ஆரோக்கியத்தோடும் விளங்கும் இந்த எள்ளு உருண்டை தான் உண்மையான சத்துணவு. இதை மிக எளிதாக குறைந்த செலவில் நாம் வீட்டிலேயே தயாரிக்கலாம். எள்ளு உருண்டையில் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். முதலாவதாக எள், சீசியம் சீட்ஸ், கால்சியம் சுரங்கம். இதில் பாலில் இருப்பதை விட அதிகப்படியான கால்சியம் உள்ளது. இது எலும்புகளின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் மிகவும் அவசியம். அடுத்ததாக இரும்பு சத்து. இரத்த சோகைகளை போக்கி இரத்த சிவப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. அடுத்ததாக நல்ல கொழுப்பு, ஹெல்தி ஃபேட்ஸ். இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒமாமா 6 கொழுப்பு அமிகளின் இதில் உள்ளன. அடுத்ததாக வெள்ளம், ஜாகரி. இது இயற்கை சுத்திகரிப்பு, இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் வெள்ளம் உதவுகிறது. ஆற்றல், எனர்ஜி. இதில் உள்ள கார்போஹைட்ரஜன் உடலுக்கு உடனடி சக்தியை வழங்குகிறது. அடுத்ததாக சுக்கு அல்லது ஏலக்காய். இது செரிமானத்தை தூண்டி உடலின் வளர்சிதை மாற்றத்தை சீராக்குகிறது. அடுத்ததாக பொட்டுக்கடலையின் பயன்கள். உயர்ந்த புரதம், ஹை புரோட்டீன். பொட்டுக்கடலையில் தசைகளை வலுவாக்கவும் தாவர அடிப்படையிலான புரதம் அதிகம் உள்ளது. அடுத்ததாக ஃபைபர். இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும். எடை மேலாண்மை. குறைந்த கொழுப்பு அதிக சத்தும் கொண்டதால் இது ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டி. வெள்ளத்தை நன்றாக காய்ச்ச வேண்டும். அப்போது இந்த வெள்ளம் பாகாக மாறும். நாம் இப்போது சத்தான மற்றும் சுவையான எள்ளுருண்டை செய்யலாம்.
முதலாவதாக 100 கிராம் எள்ளை ஒரு பாத்திரத்தில் தட்டலாம். அடுத்ததாக 50 கிராம் அந்த பொட்டுக்கடலை நாம் அந்த பாத்திரத்தில் சேர்க்கலாம். அதன் பின்னர் சிறிதளவு சுக்கையும் சேர்க்கவும். சிறிதளவு மட்டும் சுக்கு சேர்த்தால் போதும். அதன் பின்னர் இதை அனைத்தும் கிளறலாம். அதன் பின்னர் நாம் இந்த பாகை சேர்க்கலாம். பாகை சேர்த்த பின்னர் கிளறி கொண்டே இருக்கவும். அதன் பின்னர் நாம் கையை நன்றாக கழுவிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கையில் பரப்பிவிட்டு நாம் உருண்டை பிடிக்க தொடங்கலாம். எள்ளு உருண்டை தயாராகிவிட்டது. நாம் சுவைத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. கடலை வாங்கியதோட நல்லா இருக்கு. கடலை கூட நல்லா இருக்காது. அதுவும் சேஃபா இருந்தது. நல்லா கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். இது நேச்சுரலா பண்ணதும் நல்லா இருக்கும். கடலை இது வந்து கொஞ்ச நேரம் ஆகும்போது அந்த ஜாக்கெட்டை கட்டி ஆகும்போது இது வந்து உருண்டையாக கட்டி ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த ஆரோக்கியமான சமையல் பயணத்தின் நிறைவாக நாம் இன்று தயாரித்த இந்த 2 படைப்புகளுமே ஒரு சிறந்த வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டிகள். முதலாவதாக 250 கிராம் உளுந்து மற்றும் 150 கிராம் கடலை பருப்பு சேர்த்து சீரகம் மற்றும் தேங்காய் எண்ணெய் மணத்துடன் நாம் தயாரித்த புரட்சத்து நிறைந்த இட்லி மற்றும் தோசை பொடி. இரண்டாவதாக எள்ளும் பொட்டுக்கடலையும் சம அளவில் சேர்த்து வெள்ளம் கலந்து நாம் உருவாக்கிய வலிமை தரும் எள்ளு உருண்டை. 2 உணவுகளுமே பட்ஜெட் இன்ஜினியரிங் முறையில் மிக குறைந்த செலவில் நம் உடலுக்கு தேவையான புரதம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை வழங்குகின்றன. அறிவியல் பேரவை முன்வைத்திருக்கும் இந்த உணவே மருந்து என்ற உன்னத நோக்கம் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் நமது அன்றாட உணவில் கலக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். மண்ணின் மனம் வீசும் பாரம்பரிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்போம். வாய்ப்பினை எனக்கு தந்த குமரி அறிவியல் பேரவை ஆர்கனைசர் மிஸ்டர் முல்லஞ்சேரி மு வேலன் அவர்களுக்கும், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர், டீம் கோஆர்டினேட்டர், அசோசியேட், டீம் கைட்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.